லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 12 தி ஆரிஜின் ஆஃப் த இக்னோரன்ஸ் என்கின்ற அந்த சாப்டர் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 6 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இரண்டு நிலைகளை குறித்து குறிப்பிடுகின்றார். பகவான் இந்த சாப்டர்னுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, அறியாமையினுடைய தோற்றுவாய் என்ன, த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ். இந்த நாம் இருக்கக்கூடிய நிலை ஒரு அறியாமைக்குட்பட்ட நிலையில் இருக்கின்றோம். அறியாமைன்னா தனிப்பட்ட நிலையில அந்த ஒருமை என்கின்ற உண்மையை உணராமல் அறியாமையில் இருத்தல் என்கின்ற நிலையில் இருக்கின்றோம். நாம் அறிவோம், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி என்றால் இந்த உலகம் என்பது அந்த சச்சிதானந்தத்தினுடைய சித் சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனால்தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அவ்வாறு இருக்கையில் அந்த இறை சக்தி, அந்த சச்சிதானந்தத்தினுடைய சித் சக்தியினால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட, இந்த உலகம், அதில் காணக்கூடிய மனிதர்கள், அதில் காணக்கூடிய அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில், அது மாத்திரமல்ல அதனுடைய வெளிப்பாடாகவும் அனைத்துமே இருக்கும் நிலையில் எவ்வாறு இங்கு அறியாமை இருக்க முடியும்? அதுதான் அடிப்படை கேள்வி. இந்த அடிப்படை கேள்விக்கு விடை காண வேண்டும் என்றால், எந்த சக்தி இந்த நிலைமையை உருவாக்கியதோ அந்த சக்தியினுடைய தன்மை குறித்து ஆராய வேண்டும். அந்த சக்தியினுடைய ஏதோ ஒரு நிலை இந்த அறியாமை என்கின்ற நிலையை உருவாக்கி, தானே அந்த நிலையை உருவாக்கியுள்ளது என்பதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இந்த நிலையை நாம், எந்த நிலையில் இந்த அறியாமை தோன்றியுள்ளது என்பதை பார்க்கும் பொழுது பகவான் அந்த சக்தியினுடைய செயல்பாட்டு குறித்து விளக்குகின்றார். இப்போ சக்தி என்றால் செயல்பாடு. ஆனால் எல்லாவற்றிலுமே அந்த செயல்பாடு இருக்கின்றதா என்றால், சில இடத்தில் செயல்பாடுகளை பார்க்கின்றோம், இயக்கங்களை பார்க்கின்றோம், ஆக்டிவிட்டி. சில நிலையில் நாம் எந்த விதமான செயல்பாட்டையும் பார்ப்பது இல்லை, எந்த விதமான சக்தியினுடைய வெளிப்பாட்டையும் நம்மால் கண்டறிய முடிவது இல்லை. இந்த இரண்டு நிலைகளைத்தான் பகவான் விளக்குகின்றார். ஏனென்றால் நாம் அறிந்து வைத்துள்ள வரைக்கும், நாம் எங்கெல்லாம் அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு வெளிப்புறத்தில் நன்றாக உணரப்படுகின்றதோ அங்குதான் சக்தி வேலை செய்கின்றது என்று, இயங்குகின்றது என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அவ்வாறு அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எது செயல்படாம நிலையில் இருக்கின்றதோ, சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் சில காரியங்களை நாம் சங்கல்பித்து நடத்துகின்றோம்.
ஆக்டிவ் வில் இருக்கின்றது. ஆனால் சில செயல்பாடுகள் நமக்குள்ளேயே நம்முடைய சங்கல்பத்தினுடைய ஈடுபாடு இல்லாமலேயே நடந்து கொண்டே இருக்கின்றன. அவை பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றன. அதைத்தான் பகவான் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் என்று குறிப்பிடுகின்றார், அல்லது மெக்கானிக்கல் ஆக்ஷன் என்று குறிப்பிடுகின்றார். அதனுடன் நம்முடைய அந்த சங்கல்பத்தினுடைய ஈடுபாடு அத்தகைய இயக்கங்களில் காணப்படுவது இல்லை. தன்னிச்சையாக அவைகள் எல்லாமே நடைபெறுகின்றன. அவ்வாறு நாம் சங்கல்பிக்காமல் தன்னிச்சையாக நடைபெறும் இயக்கங்களில் உள்ளேயும் கூட ஒரு உணர்வுள்ள சக்தியினுடைய ஈடுபாடு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி நாம் செயல்படும் நிலையில் அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அந்த பகவான் ஏற்கனவே அந்த எப்படி அந்த சக்தி வேலை செய்கின்றது என்பதை வேலை செய்து அதனிலிருந்து ஒன்றை உருவாக்குகின்றது என்பதை விளக்கி இருக்கின்றார். ஒரு சக்தி தன்மீதே தன்னுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்மீதே குவித்து கொண்டு அந்த குவிப்பின் மூலம் தன்னிலிருந்தே ஒன்றை உருவாக்குகின்றது. சக்தியை தன்மீது குவித்துக் கொள்வதைத்தான் பகவான் தபஸ் என்று கூறுகின்றார். அவ்வாறு சக்தியை தன் மீது குவித்துக் கொண்டு தன்னிலிருந்து ஒன்றை அந்த பரம்பொருள் வெளியில் உண்டாக்குகின்றது. அதே சமயம் சில சமயம் வெளியில் எதுவுமே உண்டாகுவது இல்லை. வெளிப்புறத்தில் அந்த செயல்பாடு எதுவும் காணப்படாத நிலையில் போல தோன்றுகின்றது. அந்த நிலையிலும் அந்த சக்தி செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதைத்தான் பகவான் இன்வர்ஸ் தபஸ் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தபஸ் சக்தியினுடைய மாறுபட்ட அம்சம், ஒன்று வெளிப்புறமாக செயல்படும் அம்சம், மற்றொன்று உட்புறமாக செயல்படும் மாறுபட்ட அம்சம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த ஒவ்வொரு மனிதனையே எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டு நிலைகள் காணப்படுகின்றன. ஆக்டிவ் ஸ்டேட், பாசிவ் ஸ்டேட் என்று காணப்படுகின்றன. இது ரெண்டுமே மாறி மாறிதான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. ஒரே சமயத்தில் இவை இரண்டுமே ஒவ்வொரு மனிதனுள்ளும் இருக்கின்றன. நாம் வெளிப்புறத்தில் செயல்படுகின்றோம். அந்த செயல்பாட்டிற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி நம்மை அந்த செயல்பாட்டிற்கு ஆதரவாக செயல்படுகின்றது. இதை நாம் அறிவது இல்லை. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று சார்ந்து ஒன்றை ஒன்று ஆதரித்து செயல்படுகின்றது. வெளிப்புறத்தில் செயல்பாடு என்பது உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடாக அமைகின்றது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவர் மேற்புறத்தில் இருக்கும் வரையில் இந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியாது. ஒருவர் அகமுகமாக உள்ளே சென்றால்தான் இந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால் இந்த ஆக்டிவ் ஸ்டேட், பாசிவ் ஸ்டேட் என்பது இரண்டு நிலைகளுமே அந்த தபஸ் ஃபோர்ஸ், சித் சக்தி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எந்த செயல்பாடுகள் நம்முள்ளேயே தன்னிச்சையாக நடைபெறுகின்றனவோ அதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்றால் ஒரு லார்ஜர் கான்சியஸ் ஃபோர்ஸ் அது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனுடைய செயல்பாட்டை நாம் அறிவது இல்லை. அதுதான் அனைத்தையுமே செயல்பட்டு கொண்டு அனைத்து செயல்பாட்டிற்கும் காரணமாக இருக்கின்றது. அதுதான் வெளிப்புறத்தில் வரக்கூடிய அந்த தொடர்புகளுக்கு எதிர்விளைவை தோற்றுவிக்கின்றது. ஆகையினால் நாம் அறியாத வண்ணம் நம்முடைய செயல்களுக்கு பின்னால் தன்னிச்சையாக ஏதோ ஒரு சக்தி நம்முடைய வெளிப்புற செயல்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. தன்னிச்சையாகவும் நம்முள்ளேயே செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது.
அனைத்திற்கும் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்பதுதான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அதைத்தான் பகவான் சித் சக்தி என்று குறிப்பிடுகின்றார். எந்த நிலையில் நம் வெளியில் காணப்படும் அமைப்புகள் எல்லாமே இந்த ஒரு மந்தமான நிலையில், சட நிலையில் காணப்படுகின்றதோ, வெளியில பார்க்கறதுக்கு ஒரு மந்தமான சடநிலையில் இருப்பது போல தோன்றும், இனர்ட் ஸ்டேட். ஆனால் ஒரு சடப்பொருளை எடுத்துக்கொண்டால் அது எப்படி காணப்படுகின்றது? ஒரு இனர்ட் ஸ்டேட், மந்தமான நிலையில காணப்படுகின்றது, ஒரு அசைவற்ற நிலையில காணப்படுகின்றது. ஆனால் அதற்குள்ளேயே மறைமுகமாக எது இருக்கின்றது என்றால், ஒரு சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. செயல்பட்டு கொண்டு இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த செயலற்ற நிலையை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால இங்கேயும் இந்த நிலையிலும் உள்முகமாக அந்த சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையினால் 2 நிலைகளை பகவான் விளக்குகின்றார். ஒன்று இம்மொபைல் ஸ்டேட்டஸ், ஒன்று மொபைல் ஸ்டேட்டஸ். இது தனிப்பட்ட ஜீவனுக்கும் பொருந்தும், அந்த பிரம்மனுக்கும் பொருந்தும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There is a mobile status, there is an immobile status. அது மாத்திரமல்ல, இவை இரண்டையும் கடந்த நிலையும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவை இரண்டையும் கடந்த நிலையும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பகவான் மேலும் என்ன கூறுகின்றார்? இந்த ஒருவர் செயலற்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த சிற்சக்தி எவ்வாறு அவருள் காணப்படுகின்றது என்றால், ஒரு குவிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. செயலற்ற நிலையில் இருக்கும் பொழுது ஒருவருக்குள் அந்த சிற்சக்தி எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், ஒரு குவிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. செயல்படும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சிற்சக்தி தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால் ஒருவர் செயலற்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த செயலற்ற நிலைக்கு பின்னால் எதுவுமே இல்லை என்று கூற முடியாது. அந்த நிலைக்கும் பின்னாலும் அந்த சிற்சக்தி அந்த செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகையினால செயல்படும் நிலையும் செயல்படாத நிலையும், இந்த 2 நிலைக்கும் பின்னாலும் அந்த சக்தி செயல்படுகின்றது. இது எந்த உண்மையின் அடிப்படையில் இந்த நிலை காணப்படுகின்றது என்றால், அந்த பிரம்மன், அதற்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 நிலைகள் காணப்படுகின்றன. ஒன்று செயல்படும் நிலை, இம்மொபைல் செயல்படும் நிலை, மற்றொன்று செயல்படாத நிலை. செயல்படாத நிலை என்பது எந்த விதமான இயக்கமும் அங்கு காணப்படுவதில்லை. மற்றொரு நிலையில் இயக்கம் காணப்படுகின்றது. ஆனால் இந்த 2 நிலைகளுக்கும் பின்னாலும் அந்த சக்தி செயல்படுகின்றது. ஆகையினால பகவான் இந்த சக்தியினுடைய செயல்பாட்டை தான் விளக்குகின்றார். செயல்படாத நிலை, செயல்படும் நிலை என்று இரண்டும் பிரித்து, ரெண்டுமே வெளியில பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்ட தோற்றத்தில் இருந்தாலும், இரண்டுக்கும் பின்னால் அந்த சித் சக்தி, இந்த தபஸ் ஃபோர்ஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது நம்ம உள்ளே போகலாம். பேராகிராஃப் எஸ். குட் மார்னிங் சார். இதுக்கு ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு உதாரணம் கொஞ்சம் சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுமே சார். எனக்கு கொஞ்சம் தேவையா இருக்கு. உதாரணம் சொல்லலாம். அதாவது இந்த செயல்படாத நிலைக்கு பின்னால் சக்தி இருக்கின்றது, செயல்படும் நிலைக்கு பின்னாலும் சக்தி இருக்கின்றது. இந்த உண்மைதான் இங்கு விளக்கப்படுகின்றது. தனி மனிதனும் செயல்படாத நிலையில் இந்த செயல்படாத நிலை, செயல்படும் நிலை என்பது தனி மனித ஜீவனும் அவ்வாறு காணப்படுகின்றான், பிரம்மனும் அவ்வாறு காணப்படுகின்றான். செயல்படாத நிலையில், எவ்வித செயல்பாட்டும் புறத்தில் காணப்படாத நிலையில் ஒரு சக்தி உள்ள வேலை செய்கின்றது என்பதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா,
நம்ம வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரை எடுத்துக்கலாம். அது மாத்திரமல்ல, பல்வேறு ஆன்மீகத்தில் உச்சக்கட்ட நிலையை அடைந்தவர்கள். இதெல்லாம் வெளியில பார்த்தோம் என்றால் அவர்கள் வந்து ஒரு செயல்படாத நிலையில் இருப்பது போலதான் தோன்றும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தோ, இது வேற எங்கேயும் உதாரணம் போக தேவையில்லை. நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அப்சல்யூட்லி எந்த விதமான வெளியில பார்த்தோம் அப்படின்னா இயக்கமே இல்லாதது போலதான் தோன்றும். ஆனால் அவர் வந்து அந்த மாபெரும் இயக்கத்தை இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கி கொண்டிருந்தார் என்பது அவருடைய உள்ள உள்ள அவருடைய அவருடைய அகமுகமான செயல்பாட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மால புரிந்து கொள்ள முடியும். வெளியில வந்து நம்மால வந்து புரிந்து கொள்ளவே முடியாது. அதே போல ஒருவர் அமைதியாக தியானிக்கும் பொழுதும் என்ன நடைபெறுகின்றது என்றால் அவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த சக்தி வந்து உருவாகின்றது. ஒரு அமைதியான தியானத்தின் மூலமும் அந்த கான்சென்ட்ரேஷன் மூலமாகவும் ஒருவர் செயல்படும் நிலையில் சாதிப்பதை விட அதே அளவிற்கு மட்டுமல்ல, அதை விட அதிகமாகவும் சாதிக்க முடியும். ஏனென்றால் அந்த செயல்படாத நிலையில் இருந்து கொண்டு ஒன்றின் மீது கவனத்தை குவிப்பது என்பது அது வந்து ஒரு சக்தி. அதன் மூலமாக ஒரு சக்தியை நாம் உருவாக்குகின்றோம். அது வெளியில் செயல்பட்டு ஒன்றை உருவாக்குகின்றது. இந்த கருத்தை தான் நம்ம வந்து போன செஷன்லையும் பார்த்தோம். 2 நிலைகளில் நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த சித் சக்தி செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். ஒன்று நமக்கு உள்ளேயே செயல்படுகின்றது, ஒன்று மற்ற நமக்கு வெளியிலேயும் செயல்படுகின்றது. ஆகையினால வெளியில பார்ப்பதற்கு தோற்றத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான செயல்பாடும் இல்லை, செயல்பாடும் காணப்படுவது இல்லை. ஆனால் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் மூலமாக ஆற்றப்படுகின்றது என்பதற்கு நிறைய நம்ம பார்க்கிறோம். நிறைய இந்த மிகப்பெரிய யோகிகள் இவர்கள்லாம் சாதனை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெளியில அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய தபஸ் மூலமாக வெளியில நிறைவேறுவதை பார்க்கின்றோம். இதற்கு வேற எங்கும் உதாரணம் இல்லை, நம்மளுடைய பகவான் தான் உதாரணம். வெளியில வந்து எதுவுமே தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ளேருந்து அந்த 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 பாசிவ் ஸ்டேட்லேருந்து இன்வர்ட்லி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அது வெளியில பார்க்கறதுக்கு அந்த பாசிவா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா அவ்வளோ ஃபோர்ஸ் அவரிடம் வந்து தோன்றியது என்பதை நம்மால உணர முடியும். அதே போல நாமே வந்து நம்ம வந்து ஒரு அமைதியாக இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். மதர் என்ன சொல்றாங்க, நம்மை வந்து யாராவது நம் மீது கோபம் புரிகிறார்கள் அல்லது நம் மீது ஒரு குற்றம் சாட்டுகின்றார்கள் அல்லது நம்மை வன்மையாக பேசுகிறார்கள். இதற்கு என்ன நம்மளுடைய எதிர் விளைவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அன்னை கோருகின்றார்கள். அன்னை என்ன கோருகின்றார்கள், எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் ஒரு டோட்டல் இம்மொபிலிட்டி அந்த நிலையில் இருக்க சொல்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது உன் மீது தொடுக்கும் தாக்குதல்கள் எல்லாமே வந்து எந்த விதமான எதிர்விளைவும் அதில் ஒன்னிலிருந்து தோன்றாத நிலையில் அந்த தாக்குதல்களுக்கு எந்த விதமான பயனும் இருக்காது அப்படிங்கிறாங்க. பிகாஸ் அன்னை என்ன சொல்கின்றார்கள், அந்த இம்மொபைல் அகெயின்ஸ்ட் கிரிட்டிசிசம், இம்மொபைல் அகெயின்ஸ்ட் அக்யூசேஷன்ஸ், மற்றவர்கள் கோபமாக பேசும்பொழுது நம்ம இம்மொபைலா இருக்கிறது, எந்த விதமான சலனமும் இல்லாமல் அமைதியாக இருப்பது என்பது ஒரு மாபெரும் சக்தி என்று அன்னை கோருகின்றார்கள். நம்ம நினைக்கிறோம் ஒருவர் ஏதோ ஒரு கூறும் பொழுது நம்ம திருப்பி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் அ வீக்னஸ் என்று அன்னை கோருகின்றார்கள். மாறாக எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஒரு அமைதியுடன் நம்ம இருக்கும் பொழுது அதுதான் வலிமை என்று அன்னை கோருகின்றார்கள். ஆகையினால அந்த அமைதியாக செயல்படாத நிலையில் இருக்கும்போது மாபெரும் சக்தி செயல்படுகின்றது என்பது உண்மை. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்க சார்.
தேங்க்யூ சார். திலகவதி மேடம், இந்த திருவாசகமே மதர் கோபம் வரும்போது ஸ்டெப்பிங் பேக் இருக்குல்ல சார், எஸ் அது சொல்லும் போதுமே இந்த கோபத்தை தான் சார் உதாரணமா சொல்றாங்க. அப்படி வைக்கும்போது அது பயன் இல்லாம போகும், நம்ம ரியாக்ட் பண்ணாம இருந்தோம்னா இழந்து போயிடும். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு சொல்றாங்க. அதே போல நம்ம சாவித்திரியிலும் படிக்கிறோம், இன் அப்சல்யூட் சைலன்ஸ் ஸ்லீப்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர் அப்படிங்கிறோம். சைலண்டா இருக்கிறதுங்கிறது பவர்லெஸ் ஸ்டேட் கிடையாது, அங்கேயும் அந்த சக்தி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வெளிப்புறத்தில் செயல்படாமல் இருப்பது போல தோன்றினாலும் அங்கேயும் அந்த சக்தியினுடைய செயல்பாடு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த டார்மன்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்கல்ல சார், அதுவும் இந்த இப்ப நீங்க சொல்ற இன்ஆக்டிவ் அந்த இதுவும் ஒண்ணுவா சார்? டார்மன்ட் இன்ஆக்டிவ் என்பது வெளிப்புற தோற்றத்தில் அவ்வாறு இருப்பது போல தோன்றும். அதனால இங்க பகவானுடைய இந்த லைஃப் டிவைன்ல நம்ம என்ன அறிகின்றோம், எதுவுமே டார்மன்ட் இல்லைன்னு தான் அறிகின்றோம். ஈவன் சடப்பொருள்ல வந்து டார்மண்டா இருந்தாலும் கூட அதுக்குள்ள ஒரு அட்டாமிக் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? ஒரு பொருள் வந்து வெளியில வந்து எதுவுமே வாழ்வினுடைய துடிப்பே இல்லாமல் இருந்தாலும் கூட அதுக்குள்ள ஒரு எனர்ஜியினுடைய ஆக்டிவிட்டி நடைபெற்று கொண்டே இருக்கின்றது, சயின்டிபிக்காகவும் ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால டார்மன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது உள்ள வந்து அங்க ஒரு எனர்ஜி கான்சென்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். டார்மன்ட் அப்படிங்கிறது வெளியில செயல்படலை, அவ்வளவுதான். விதைகள் முளைக்கிறது சொல்லுவாங்கல்ல சார்? ஆமா, விதைகள் முளைக்கிறது கூட டார்மெண்டா இருக்கும், அப்புறமா விதைகள் முளைக்கும். அது டார்மெண்டா இருக்குன்ற ஒரு நிலைதான், ஒரு நிலைதான் அது. பட் அந்த அதே டார்மெண்ட் சீட்ல இருந்தானே பிற்பாடு ஒரு செடி முளைக்கு வெளிப்படுகின்றது. சாரி சார், டார்மண்ட் ஸ்டேஜ்னு சொல்றமே ஒழிய inside the seed something is happening which is awakening it to become a small plant like that இல்லையா? அதுதான் அது. வெளியில இருந்து தெரியறதுதான் வந்து சும்மா உள்ள போட்டு வச்சிருக்கோம், 3 நாள் ஆச்சு வரல அப்படின்னு சொல்றோம். பட் உள்ள ஒரு ப்ராசஸ் நடந்து that separates the root part and the stem part ன்னு சொல்லிட்டு ஸ்டெம் பார்ட் வெளியில அந்த வேலையெல்லாம் அதுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்குது. So nothing is immobile, action is going on. அதுதான் பகவான் சொல்றார், nothing is dormant. ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு, அதுதான் உண்மை. எது அந்த நம்ம இன்கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோமோ அதுல கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். என்னன்னா இந்த எல்லாமே இன்கான்ஷியஸ்ல இருந்து வெளிவரது தான் நம்ம இருக்கிற நிலை. அதனால எதுவுமே இன்கான்ஷியன்ட்டோ டார்மெண்டோ கிடையாது, அதைத்தான் அங்க பகவான் சொல்றாரு. இங்க அந்த கருத்தை தான் இறுதியில சொல்ற வர்றாரு. சக்தி எல்லாமே சக்தியினுடைய வெளிப்பாடு தான். அந்த சக்தி வந்து டார்மெண்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப அங்க வந்து சக்தியினுடைய செயல்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அது போலதான் சார் அந்த வின்டர் போது ஆல் அனிமல்ஸ் வந்து டார்மெண்டோட அந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த லைஃப் எனர்ஜியை கீப் அப் பண்றதுக்காக அது உள்ள இருக்கிற ஃபேட் எல்லாம் எரிச்சு இட்ஸ் கிவிங் எனர்ஜி டு தட் அனிமல். ஸோ அதனால அந்த ஸ்டேஜ்லயும் அது வந்து இதுவா இல்லை, டார்மெண்டாவோ இல்லை இன்ஆக்டிவாவோ இல்லை, வெளி மூவ்மெண்ட்ஸ் இல்லையே ஒழிய உள்ள வந்து ஆக்ஷன் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும், நிறைய சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. வணக்கம் சார். சார் அடரேஷன் அட்வைன்மெண்ட் கூட பகவான் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, இன் ஹிஸ் மைண்ட் சைலன்ஸ் தி டிரான்செண்டன்ட் ஆக்ட்ஸ் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஆமா, நிறைய சைலன்ஸ் பத்தி சொல்றாரு. இந்த மைண்ட் சைலன்ஸ் தி டிரான்செண்டன்ட் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறாரு. நிறைய இடத்துல சைலன்ட் இன் அப்சல்யூட் சைலன்ஸ் ஸ்லீப்ஸ் இன் அப்சல்யூட் பவர், அது நிறைய இதுல சொல்றாரு. அப்படியே சைலன்ஸ் பத்தி நிறைய சாவித்திரியில பகவான் கூறியுள்ளார். ஏன்னா சைலன்ட் the world was built in silence அன்னை கூறுகின்றார்கள். the world was built in silence அன்னை கூறுகின்றார்கள். வெளியில இருக்கிற நாய்ஸ் அண்ட் இதுல கிடையாது, the world was built in silence என்று தான் கூறுகின்றார்கள். சைலன்ஸ் இஸ் a birth place of soul என்றும் ஒரு வாக்கியம் நாம் சாவித்திரியில் அறிந்துள்ளோம். சைலன்ஸ் இஸ் a birth place of soul அப்படின்னு. சைலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய நம்மளுக்கு வந்து அதை ஒட்டிய கருத்து. அதுக்கு பின்னாடி என்னன்னா, எதை நம்ம சைலன்ஸ்ன்னு சொல்றோமோ, எதை இன்ஆக்டிவிட்டின்னு சொல்றோமோ, அதுக்கு பின்னாடி வந்து அதுக்குள்ள பொட்டென்ஷியலா அதுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் உண்மை.
தேங்க்யூ சார். அதே மாதிரி இன்கான்ஷியன்ட் டு இன்ஃபனைட்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. தேங்க்யூ சார். இன்கான்ஷியன் எப்படி கான்சியஸ்னஸ் இன்ஃபினிட்டா இருக்கோ, இன்கான்ஷியன்ட் இன்ஃபினிட். தேங்க்யூ. புவனசுந்தரி மேடம், உங்களால நீங்க லைவ் டிவைன் படிக்கிறீங்களா? இன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணி சின்ஸ் யூ ஜாயின்ட், கேன் யூ ரீட்? புவனசுந்தரி மேடம், உங்க மைக் மியூட்ல இருக்கு. மேடம் மியூட்ல இருக்கா மைக்கு? ஓகே, அனிமா படிக்கலாம். லைஃப் டிவைன் புக் 2. ஓகே என்ன படிங்க கேட்டீங்களா மேடம். சார்? அதான் உங்களை அதான் நீங்க லைவ் டிவைன் படிக்க சொல்லலாம் தான் உங்களை கூப்பிட்டேன். சரி சாரி சார். படிக்கிறீங்களா? கேன் யூ ப்ளீஸ் ரீட்? படிக்கிறேன் சார். 7th பேராகிராஃபா? ஆமா, 7th பேராகிராஃப். இன்னும் இதை திறந்துக்கல. தயவு செஞ்சு எந்த இடத்துல நிறுத்தணும்னு மாத்திரம் சொல்லுங்க. ஐ வில் ஸ்டாப் தட். பரவாயில்ல. ஓஎஸ். Here let us observe first that by this passivity in ourselves we arrive from particular and broken knowledge at a greater, a one and a unifying knowledge. Secondly, that if in the state of passivity we open ourselves entirely to what is beyond, we can become aware of a power acting upon us which we feel to be not our own in the limited egoistic sense, but universal or transcendental, and that this power works through us for a greater play of knowledge, a greater play of energy, action and result, which also we feel to be not our own, but that of the divine, of Sachidananda, ourselves only, its field of or channel. The result happens in both cases because our individual consciousness rests from an ignorant limited action and opens itself to the supreme status or to the supreme action. Thank you. Thank you, madam. Thank you. Thank you. Thank you. Thank you, sir. Can I read, sir? Can I read, Yes, sir? please. Yes, please. Explanation. We have seen that there is the dual status of Brahman quiescent, that is inactive, and creative, that is active. In this para, Sri Aurobindo explains two states with regard to ourselves. One is our state of remaining passive. Second is the state of opening ourselves while remaining passive. First, if we take ourselves by the passivity, we arrive at a greater and a unifying knowledge from our present state of particular and broken knowledge. Secondly, in the state of passivity, if we open ourselves entirely to what is beyond, we can become aware of a power acting upon us. We feel that this power is not our own in the limited egoistic sense, but universal or transcendental. This power works through us for a greater play of knowledge, a greater play of energy, action, and result. These also we feel to be not our own, but that of Sachidananda. We are only its field or channel. Both in our passive status and our opening to the above, the result of a power acting upon us happens because our individual consciousness in a passive state opens itself to the supreme status or supreme action from an ignorant, limited action. Thank you, sir.
தேங்க்யூ. பகவான் வந்து இங்க வந்து இரண்டு நிலைகளை குறிப்பிடுகின்றார். இந்த பாசிவிட்டி அப்படிங்கிறது அதாவது பாசிவிட்டினா நம்ம வந்து நம்மளுடைய புற அமைப்புகளை வந்து அமைதி செய்தல். புற அமைப்புகள்லேருந்து நம்மளுடைய மைண்ட், வைட்டல், பாடி இவைகளை அமைதியுற செய்து நமக்குள் ஆழமாக செல்லுதல். இந்த ஸ்டேட்ல வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், வழக்கமாக நாம் இருக்கும் நிலையில நம்மளுடைய ஞானம் எப்படி இருக்கின்றது, அறிவு எப்படி இருக்கின்றது என்றால், ஏதோ ஒன்றின் மீது தான் நாம் கவனம் செலுத்துகின்றோம். நமக்கு வந்து ஒரு பார்ட், ஒரு பகுதி, அது குறித்த அறிவு தான் நமக்கு இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பகுதி, அது குறித்த பகுதியினுடைய அறிவு தான் இருக்கும். ஹோலிஸ்டிக் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு. ஸோ எப்பொழுதுமே மனிதனுடைய செயல்பாடு ஒரு குறிப்பிட்ட அம்சம், ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மை, இது குறித்த நாலேஜ் தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் நம்ம பேசிவாக இருக்கும் பொழுது, கம்ப்ளீட்டா நம்மளுடைய மைண்ட், வைட்டல், பாடி இதெல்லாம் சைலண்ட், எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லாமல் ஒரு மௌனத்தில் இருக்கும் பொழுது, இங்க பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், நம்மளுடைய அந்த அறிவு வந்து விரிவடைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். டிவைடடா இருக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒன்னஸ், யூனிஃபைங் நாலேஜ் வரும். டிவைடட் நாலேஜுக்கு பதிலாக இந்த யூனிஃபைங் நாலேஜுக்கு செல்லும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து முதல் நிலை என்று குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த நிலையில நம்ம வந்து ஒன்று பாசிவாக இருப்பது, இரண்டாவதாக இந்த நிலைக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும், நாம் அந்த மேலுள்ள இறை சக்திக்கு நம்மை திறவாக வைத்திருத்தல். We open ourselves entirely to what is beyond. இது அடுத்த நிலை. இந்த அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, அந்த மேலிருந்து இருக்கக்கூடிய அந்த உயர் தளத்தில் இருக்கக்கூடிய சக்தி நம்முள் இரக்கம் கொண்டு நம்முடைய ஜீவனின் மீது அதனுடைய செயல்பாடு நடைபெறுகின்றது. அவ்வாறு அது செயல்படும் பொழுது எதை உணர்கின்றோம் என்றால், அந்த சக்தி நம்மிலிருந்து வருவதில்லை என்பதை உணர்கின்றோம். அந்த சக்தி ஒரு பிரபஞ்ச சக்தியாக இருக்கின்றது என்பதை உணர்கின்றோம். எப்படி அந்த சூரிய ஒளியும் அந்த காற்றும் பிரபஞ்ச சக்திகளாக செயல்படுகின்றனவோ, அதே போல இந்த சக்தியும் நம்முடையதல்ல என்பதை உணர்கின்றோம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிட்டுவதாக நாம் உணர்கின்றோம். அது மாத்திரமல்ல, பிரபஞ்ச ரீதியாகவும் பிரபஞ்ச தளத்திலிருந்தும் வருகின்றது, அதை கடந்த தளத்திலிருந்தும் இந்த சக்தி நம்முள் இரக்கம் கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். யூனிவர்சல் ஆர் டிரான்சென்டென்டல் என்று கூறுகின்றார். இந்த சக்தி நம்மை எவ்வாறு வழிநடத்தி செல்கின்றது என்றால், அந்த ஞானத்தினுடைய மிக உயரிய செயல்பாடு, கிரேட்டர் பிளே ஆஃப் நாலேஜ். அதே போல இந்த சக்தியினுடைய ஒரு உயரிய செயல்பாடு, a greater play of energy, action and result. இவ்வாறெல்லாம் அந்த சக்தி நம்முள் வேலை செய்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் நன்றாக தெரியும் நமக்கு. அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த சக்தி அவர்களுடையது அல்ல என்பதை நன்றாக உணர முடியும் என்று குறிப்பிடுகின்றார். அது அந்த பரம்பொருளில் இருந்து நமக்கு வருகின்றது, சச்சிதானந்தா பிளேன்லேருந்து நம்முள் இரக்கம் கொள்கின்றது. நாம் வெறும் அது செயல்படும் களமாகத்தான் இருக்கின்றோம்.
அல்லது அது செயல்படுவதற்கான ஒரு வாய்க்கால் போல இருக்கின்றோம், அவ்வளவுதான் என்பதை நம்மால உணர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால 2 நிலையிலும் இந்த உண்மையை அறிய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இறுதியாக இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, விளைவு என்ன அப்படின்னா, அந்த மேலிருந்து கீழே அந்த சக்தி இறக்கம் கொண்டு அந்த உயர் நிலையில் நம்முள் செயல்படுவது. இதுதான் இறுதியான நிலை. இந்த இறுதியான நிலையை ஒருவர் அமைதியாக இருக்கும் பொழுதும் பாசிவாக இருக்கும் பொழுதும் உணர முடியும். அது மாத்திரமல்ல, அவ்வாறு இருந்து கொண்டே அந்த உயர் சக்தியை நமக்கு பூரணமாக அவரை திறவாக வைத்திருக்கும் பொழுதும் இதை உணர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், பகவான் என்ன கூறுகின்றார்? The result happens in both cases because our individual consciousness rests from an ignorant, limited action and opens itself to the supreme status. அதாவது என்ன நடைபெறுகின்றது? நாம் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கின்றோம்? ஒரு எல்லைக்குள்ள செயல்படும் ஒரு அறியாமைக்குட்பட்ட நிலையில் நாம் செயல்படுகின்றோம். ஆனால் நம்மை ஒரு பாசிவாக வைத்துக்கொண்டு அந்த உயர் சக்திக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த ஒரு உயரிய நிலையில் இருக்கக்கூடிய உயர் சக்தி நம்முள் இரக்கம் கொண்டு வேலை செய்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The result happens in both cases because our individual consciousness rests from an ignorant, limited action and opens itself to the supreme status. As of now, நம்ம எப்படி இருக்கின்றோம்? ignorant, limited action தான். ஆனால் அந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் ஒரு மேலுள்ள உச்சகட்ட நிலைக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்கின்றோம். அதனால் அதனுடைய செயல்பாடும் அந்த தன்மையை பொறுத்ததாக அமைகின்றது. ஆகையினால்தான் ஒருவர் தியானம் செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய நிலை ஒரு அமைதியான நிலையை எட்டுகின்றார். இந்த பாசிவ் ஸ்டேட் அதை எட்டுகின்றார். பிரபஞ்ச சக்திகளுடன் தொடர்பு கொள்வதற்கு அந்த நிலை உதவுகின்றது. தியானம் செய்வது என்றால் வெறும் பேசாமல் இருப்பது அல்ல, வெறும் மனதை செயல்படாமல் வைப்பது மாத்திரம் அல்ல. ஆனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம் மனதை பூரணமாக அமைதியா வைத்திருக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்திகளுடன் நாம் தொடர்பு கொள்கின்றோம். அதுதான் அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கிட்டும் ஒரு மிகப்பெரிய பயனாக அமைகின்றது. நாம் வெறும் கருவிகள் தான், அந்த உயர் சக்தியினுடைய செயல்பாட்டிற்கு வெறும் கருவிகள் தான் என்கின்ற உண்மையையும் அறிகின்றோம். இதற்கு என்ன அடிப்படை தேவை என்றால், முற்றிலும் அமைதியாக சலனமற்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். இதற்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள்? நம் மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு கண்ணாடி போல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த பிரபஞ்ச ஞானம் அதில் தோன்றும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த மெடிடேஷன் என்பது இதுதான் டைனமிக் மெடிடேஷன். இதைத்தான் அன்னையும் வலியுறுத்துகின்றார்கள். மெடிடேஷன் என்றால் வெறும் சும்மா இருப்பது அல்ல, இட் ஷுட் பி எ டைனமிக் மெடிடேஷன் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதுதான் ஒரு தியானத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் அந்த டைனமிக் மெடிடேஷன்ல தான் அந்த டிசென்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நடைபெறுகின்றது. அதுதான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. அன்னை மேலும் என்ன கூறுகின்றார்கள்? நாம் வெளியில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அகமுகமாக ஒரு தியான நிலையில் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த சக்தி செயல்பட்டு நம்முடைய புற செயல்கள் எல்லாமே மிக சிறப்பாக அமையும் என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள்.
அப்பொழுதுதான் நம்ம அந்த இறை சக்தியினுடைய செயல்பாட்டிற்கு ஒரு சிறந்த கருவியாக நாம் அமைவோம் என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். அதனால பாசிவிட்டி என்பது ஒரு மிக உயரிய நிலை. இந்த பாசிவிட்டி என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ரீ அன்னை இதைத்தான் வலியுறுத்துகின்றார்கள். பாசிவிட்டி என்பது நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று அன்னை வலியுறுத்துகின்றார்கள். இட் மஸ்ட் இன்டர்ஸ்பர்ஸ் வித் எவ்ரிதிங். எதை செய்தாலும் அது அந்த பாசிவா செய்யணும் அப்படிங்கிறாங்க. இட் ஷுட் பி இன்டர்ஸ்பர்ஸ்ட் வித் எவ்ரிதிங் த்ரூ அவுட் த டே என்று அன்னை கோருகின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்கள்? மேலும் என்ன கூறுகின்றார்கள்? எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ, சற்று நிதானிக்க நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருங்கள், உங்களுக்குள் செல்லுங்கள் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால இந்த பாசிவ் ஸ்டேட் என்பது நமக்கு மிகவும் உதவும் நிலை, மிகவும் உயரிய நிலை என்பதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். எஸ். இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பகவத்கீதையை பார்த்தோம்னா நல்ல எக்ஸாம்பிளா தெரியுது சார். அர்ஜுனனை வந்து இயக்கினது வந்து கிருஷ்ண பகவான் தான். அவன் வந்து ஒரு இயக்கப்பட்ட கருவியாகத்தான் இருந்தான். அவனுடைய செயல் எல்லாமே அவன் முதல்ல மறுத்தாலும் கூட அதுக்கப்புறம் வந்து அவர் செய்ய வச்சதன் மூலமாக ஒரு கிரேட்டர் நாலேஜ் அவனுக்கு கிடைக்க வைத்தார் இல்லையா சார்? அது வந்து அவர் அறியாமையில இருந்ததுல இருந்து இக்னோரன்ஸ்ல இருக்கான். அவனுக்கு வந்து கீதை உபதேசித்ததன் மூலம் அவனை உயர்நிலைக்கு கொண்டு போய், நீ எதுவுமே செய்யல, நான் தான் செய்யறேன், டிவைன் தான் எல்லாம் செய்விக்கின்றதுன்ற அந்த உண்மையை வந்து கிரேட்டர் நாலேஜுக்கு அவனை கூட்டின்னு போனார். அதே மாதிரி அவனுடைய கம்ப்ளீட் வேலர் வந்து வெளிப்பட்டது முழுக்க அந்த பாரத போர்ல தான். ஆனாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னாலேயும் ஒவ்வொருத்தனையும் அவன் ஜெயிக்கிறதுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு செயலை அவர் செஞ்சார். ஆனா அவர் இருந்ததெல்லாம் பாசிவ் நிலையில, நான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு உங்க பக்கத்துல இருப்பேன் அவ்வளவுதான் சொன்னாரு. ஆனா ஒரு நிலைக்கு பக்கத்துலயும் கர்ணனை கொன்னது, பீஷ்மரை கொன்னது, எல்லாத்துக்கு பின்னாலையும் பார்க்கும் பொழுது, அந்த ஜெயத்ரதனை கொன்னது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர் பின்னால இருந்தார் பாசிவால. ஆனா ஆக்டிவிட்டி ஃபுல்லா வந்து அர்ஜுனன் மூலம் நடந்தது. அப்போ அந்த அர்ஜுனனுக்கு வந்து அவனுடைய ஈகோயிஸ்டிக் செல்ஃபானது கரைஞ்சு போய் கடைசியில அவன் வந்து உணர்றான் தான் வந்து எதுவுமே செய்யலாம். இதெல்லாம் பின்னால வந்து ஒரு நிகழ்ச்சியின் மூலம் வந்து தெரிய வரும். ஒரு சின்னது ஒண்ணு இல்லை, நம்மள போர் எல்லாம் முடிஞ்சாச்சு, அர்ஜுனன் தேர்ல இருக்கான், கிருஷ்ணர் வந்து தேர்ல இருக்காரு. அர்ஜுனன் சொல்றான், இது கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ கீழே இறங்கு, தேரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்றார். அப்போ அர்ஜுனன் வந்து அந்த இருமாப்புல இருக்கான், நான் ஜெயிச்சேன்னு சொல்லி. அப்போ என்ன நீ புதுவிதமா சொல்றேன், முதல்ல தேரோட்டி தானே இறங்கணும், அப்புறம் தானே வந்து தேர்ல இருக்காங்க. இல்ல நான் கட்டளையிடுறேன், நீ இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் இறங்கி அப்படி இவர் காலை கீழே வைக்கிறாரு இல்லையா, தேர் அப்படியே எரிஞ்சு வருது. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றார், எவ்வளவு அஸ்திரங்கள் அதுல விழுந்ததுன்னு, நாகாஸ்திரம் அதுல பட்டிருக்கு, நீ அது நான் இறங்கி இருந்தேன்னா நீ அதோட எரிஞ்சு போயிருந்திருப்ப, அதனாலதான் நான் உன்னை முதல்ல இறங்க சொன்னேன்னா. அப்பவும் அந்த இடத்துல வந்து ஈகோ வந்து அவனுடைய இக்னரன்ஸ காமிச்சது. அது இதுதான் இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னேன். பட் பகவான் என்ன பண்ணினான்னு சொன்னா, அதை அப்படியே மாத்தி நான் இயக்கி வைக்கிறேன், நீ இயங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பகவத்கீதையில இருந்து நமக்கு நல்ல உதாரணம் இந்த பேராகிராஃப்க்கு அந்த ஃபர்ஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸ்க்கு எல்லாம் கிடைக்கிறது சார். தேங்க்யூ சார். நிச்சயமாக. ஏன்னா அதுதான் வந்து the goal of the பகவத்கீதாவே, to be a conscious instrument of the divine. நீங்க சொல்றது ரொம்ப ஆப்டா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்தது போங்க. இந்த லேட்டர் அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த லேட்டர் மேடம் உங்க மைக் மியூட்ல இருக்கு. படிக்கட்டுமா சார்? சரி சார், ஓகே. இந்த லேட்டர் இருந்து ஆரம்பிக்கணும். Okay. In the latter, the more dynamic opening, there is power and play of knowledge and action, and that is tapas. But in the former also, in the static consciousness, there is evidently a power of knowledge and a concentration of knowledge
or at least a concentration of consciousness in immobility and a self-realization. And the two is tapas. Therefore, it would seem that tapas, concentration of power of consciousness, is the character of both the passive and the active consciousness of Brahman, and that our own passivity also has a certain character of an unseen supporting or instrumentalizing tapas. It is a concentration of energy of consciousness that sustains, while it lasts, all creation, all action, and all kinesis. But it is also a concentration of power of consciousness that supports inwardly or informs all status, even the most immobile passivity, even an infinite stillness or an eternal silence. Thank you, sir. Thank you. Yes, explanation, buddy. Sir? Yes, sir. Thank you, sir. In the latter case where there is a more dynamic opening, there is power and play of knowledge and action. That is tapas. In the former also, in the static consciousness, there is evidently a power for knowledge. There is a concentration of consciousness in immobility and self-realization. That too is tapas. Therefore, concentration of power of consciousness is the character of both the passive and the active consciousness of Brahman. Our own passivity also has a certain character of an unseen, supporting, or instrumentalizing tapas. It is a concentration of energy of consciousness that sustains all creation, all action, and all movement. It is also a concentration of power of consciousness that supports inwardly and is behind all status. It supports even the most immobile passivity, even an infinite stillness or an eternal silence. Thank you, sir. Thank you. Thank you. நம்ம பார்த்தோம், ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் செகண்ட் ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ். முதல் நிலையில நம்ம பேசிவா இருப்பது, இரண்டாவது நிலையில பேசிவாக இருந்து கொண்டே அந்த உயர் சக்திக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்வது. இப்போ ஒருவர் தியானிக்கும் பொழுது மனதை வெற்றிடமாக வைத்துக் கொள்கின்றார். மனதை வெற்றிடமாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு பாசிவ் ஸ்டேட். இந்த நிலையில் என்ன நடக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியை ஸ்ரீ அன்னையிடம் கேட்டார்கள். தியானிக்கும் பொழுது நான் மனதை வெற்றிடமாக வைத்துக் கொள்கின்றேன், அந்த நிலையில் எதுவுமே நடப்பதில்லையா அல்லது ஏதாவது நடக்கின்றதா என்ற கேள்வியை ஸ்ரீ அன்னையிடம் கேட்டார்கள். அதற்கு அன்னை என்ன கூறினார் என்றால், அது வெற்றிடமாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் அந்த இடம் எதனால் நிரப்பப்படுகின்றது என்றால் மேலிருந்து கீழறங்கும் சக்தியால் நிரப்பப்படுகின்றது என்று அன்னை கூறினார்கள். அது எத்தகைய சக்தியாக இருக்க முடியும், எத்தகைய சக்தியினால் நிரப்ப முடியும், அது அங்கு அது அது அந்த வெற்றிடம் வந்து எத்தகைய சக்தி அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் என்பது எத்தகைய ஆர்வத்துடன் ஒருவர் அந்த அமைதியான நிலையில் இருக்கின்றார் என்பதை பொறுத்து என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால இரண்டு விஷயத்தை அன்னை கூறுகின்றார்கள். நம்பர் 1, பேசிவாக எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, மனதை வெற்றிடமாக வைத்துக் கொள்வது.
அதே சமயம் அது வெற்றிடமாக இருப்பது இல்லை. மேலிருந்து சக்தி அதனுள் இறங்கி அந்த இடத்தை நிரப்புகின்றது. அந்த சக்தியினுடைய தன்மை எதை பொறுத்து அமைகின்றது என்றால், ஒருவர் எந்தவித ஆர்வத்துடன் அவ்வாறு தன்னை அந்த நிலையில் வைத்துக் கொள்கின்றாரோ அந்த நிலையை பொறுத்து அமைகின்றது என்று பகவான் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால் அன்னை என்ன வற்புறுத்துகின்றார்கள் என்றால், வெறும் மனதை காலியாக வைத்துக் கொண்டு பாசிவாக இருப்பது மாத்திரம் போதாது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதே நிலையில் நாம் ஆர்வத்துடன் இருக்கும் பொழுதுதான் அந்த மேலிருந்து அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய சக்தி நம்முள் இரக்கம் கொள்கின்றது. அது நம்முள் செயல்பட்டு நம்முடைய ஞானத்தை அது விரிவடைய செய்கின்றது. நம்முடைய இயல்பை மாற்றுகின்றது. இந்த மேலிருந்து இறங்கும் சக்திக்கு நம்மை திறவாக வைத்து ஆர்வமுற்று திறவாக வைத்துக் கொள்வது என்பதுதான் இங்கு அதைத்தான் பகவான் இங்கு டைனமிக் ஓப்பனிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் ஸ்டாட்டிக்காக இருந்தால் மாத்திரம் பத்தாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். முதல் நிலை தான் வெறும் ஸ்டாட்டிக், அது ஆரம்ப நிலை. இரண்டாவது நிலையை டைனமிக் ஓப்பனிங். டைனமிக் ஓப்பனிங்ல தான் என்ன நடைபெறுகின்றது? there is a power and play of knowledge and action. அங்குதான் அந்த சித் சக்தி செயல்படுகின்றது. முதல் நிலையிலும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். In the former also there is a static consciousness, there is evidently a power for knowledge. அங்கேயும் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டாவது நிலையில் அது டைனமிக்காக செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த ரெண்டு நிலையிலும் எது தேவை என்றால், அந்த சித் சக்தியினுடைய குவிப்பு தேவை. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது இரண்டு நிலைகளிலும் அமைய வேண்டும் என்று பகவான் இரண்டு நிலையிலும் காணப்படும் அம்சமாக காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சார், அந்த ஃபார்மர் அண்ட் லேட்டர்னு சொல்றீங்களா, அது எது சார்? பாசிவிட்டியா ஆக்டிவிட்டியா? பாசிவிட்டி ஃபர்ஸ்ட், ஆக்டிவ் செகண்ட் இல்லையா? அப்படித்தானே? அதாவது பாசிவ் இங்க இரண்டு நிலைகள் என்ன அப்படின்னா, ஒன்று பாசிவாக இருப்பது. இரண்டாவது நிலையில பாசிவாக இருந்து கொண்டே நாம் அந்த மேலிருக்கக்கூடிய சக்திக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்வது. ஆக்டிவா இருக்கு. பாசிவிட்டிலேயே ஆக்டிவா இருக்கு அர்த்தம். ஏன்னா அந்த ஆக்டிவ்ங்கிற அதை ஏன் இங்க இது பண்ணலன்னா, நம்ம அது ஏதோ செயல்படும் நிலை அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. பாசிவா இருந்து கொண்டே அந்த மேலிருக்கும் சக்திக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்வதுதான் இரண்டாவது நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். முதல் பேராகிராஃப்லயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம குறிப்பிடுகின்றார். ஃபர்ஸ்ட் பாசிவ் பை த பகவான் என்ன கூறுகின்றார்? இரண்டு நிலைகளை குறிப்பிடுகின்றார். ஃபர்ஸ்ட், by this passivity in ourselves we arrive from particular and broken knowledge at a greater one unifying knowledge. இது ஃபர்ஸ்ட். அது பாசிவா இருந்தாலே நம்மளுடைய அறிவு ஞானம் விருத்தி அடைகின்றது என்று கூறுகின்றார். செகண்ட்லி, that if in the state of passivity we open ourselves entirely to what is beyond, மேல் இருக்கக்கூடிய அந்த உயர் சக்திக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்கின்றோம். அந்த நிலை இதுதான் இரண்டாவது நிலை. இந்த லேட்டர் அப்படின்னு சொல்றது இந்த நிலையை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ரெண்டு நிலைகள், பாசிவ்லயே டைனமிக்கா இருக்கிறது. வெறும் பாசிவ்லயே மந்த நிலையில இல்லாம ஆக்டிவா மேல இருக்கிறவருடைய சக்தியை நம்முள் அழைப்பது, அதுதான் இரண்டாவது நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பாசிவிட்டியில இருக்கும் பொழுது இட் மே லீட் டு தமஸ் ஆல்சோ. ஏன்னா தியானத்துல இருக்கிறவங்க இங்க மாத்திரை மந்திரத்துல பார்த்தா அடுத்த 5வது நிமிஷம் தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சில பேருக்கு கொரட்டை கூட வரும். அதனாலதான் அந்த இடத்துல பகவான் பாசிவிட்டியில ஆக்டிவ்னஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா, இத பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ரீ அன்னை வார்ன் பண்ணிருக்கிறாங்க. she has given a warning. மெடிடேஷன் எப்படி, மெடிடேஷன்ங்கிற பேர்ல நம்ம அது சரியா எப்படி செய்யணும், அது எப்படி நம் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது, எப்படி அந்த மெடிடேஷன் செய்கின்றோம் என்கின்ற நிலையில சில பேர் ½ an hour
கேட்குறாங்க, ஐயோ ஒருத்தர் வந்து ஒருவர் 1/2 மணி நேரம் தியானத்தில் இருக்கின்றார் அல்லது 1 மணி நேரம் தியானத்தில் இருக்கின்றார், அப்படி என்றால் அவர் உயர்நிலையை எட்டியவர் என்ற பொருளா என்று அன்னையிடம் கேட்கின்றார்கள். அன்னை என்ன சொல்கின்றார்கள், அது அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்க எவ்வளவு மணி நேரம் உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சில பேர் 1/2 hour உட்காந்துருப்பாங்க, 1 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. பட் பியூர்லி தமஸ்டிக் ஸ்டேட்ல இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்காது அப்படிங்கிறாங்க. எப்ப முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடத்துல கான்சியஸா டைனமிக்கா மேல இருக்க சக்திக்கு நம்ம திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அங்க வந்து ப்ராக்ரஸ் இருக்கும். அதர்வைஸ் மெடிடேஷன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தாமசிக் மெடிடேஷனா மெஜாரிட்டிக்கு அப்படிதான் அமைந்து விடுகின்றது. இது வந்து அன்னை மதர் வந்து எச்சரிக்கிறாங்க, நீங்க வந்து மெடிடேஷன்ங்கிற பெயர்ல வந்து யூ ஷுட் நாட் ஸ்லிப் இன் டு தமசிக் ஸ்டேட் அப்படிங்கிறத வார்ன் பண்றாங்க. நிறைய இடத்துல மதர் வந்து மெடிடேஷனுடைய எது கரெக்ட் மெடிடேஷன், எது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மெடிடேஷன் என்பதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதுக்கு தான் மதர் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த ஒரு நல்ல உயர்வான மெடிடேஷன்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க மெடிடேஷன் உட்காரணும்னு கூட தேவையில்லை, அந்த ஸ்டேட்ல இருந்து கொண்டே நம்ம வெளியில புறத்துல வேலை செய்யலாம். அட் தி சேம் டைம் நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கலாம் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணல அவங்க. நீ 1/2 hour உட்காரு, இந்த நேரத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி. நோ டவுட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறாங்க. பட் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை வந்து த்ரூ அவுட் த டே வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அங்க இந்த 2வது நிலையில வந்து நம்ம உயர் சக்திக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்கின்றோம். அந்த சக்தி வந்து அந்த நிலையில வந்து என்ன உண்மையை அறிகின்றோம் என்றால், அந்த மேலிருந்து நம்முள் இறங்கி செயல்படும் சக்தி வந்து ஒரு பிரபஞ்ச நிலையிலிருந்து நம்முள் இறங்குவது, அது வந்து ஒரு ஒரு உயர் நிலையிலிருந்து இறங்குகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த லேட்டருக்கு அதுதான் இந்த லேட்டர் கேஸ் where there is more dynamic opening அப்படிங்கிறாங்க. there is a power and play of knowledge and action அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ அதனால எல்லா நிலையிலுமே அந்த இது அடிப்படையாக தேவைப்படுகின்றது என்றால் அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் வந்து ஒரு பொதுவான அம்சமாக 2 நிலையிலும் காணப்படுகின்றது. இருந்தாலும் இந்த 2வது நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த மேலிருந்து கீழே அந்த உயர் சக்திகள் நம்முள் இறக்கம் கொள்கின்றன. அப்புறம் இங்க வேறொரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த தபஸ் ஃபோர்ஸ், அந்த சித் தபஸ், அதுதான் வந்து வெளியில நடைபெறக்கூடிய எல்லா சிருஷ்டி, எல்லா செயல்பாடு, எல்லா இயக்கங்களுக்கும் அதுதான் அடிப்படையாக இருந்து ஆதரவளிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உள்ளக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா there is a concentration of power of consciousness. அந்த கான்சியஸ்னஸ்னுடைய சித் சக்தியினுடைய சக்தி உள்ள வந்து குவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன செய்கின்றது, வெளியில நடைபெறக்கூடிய அனைத்து இயக்கங்களுக்கும் அதுதான் பின்னிருந்து ஆதரவு அளிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் சப்போர்ட்ஸ் இன்வர்ட்லி அண்ட் பிஹைண்ட் ஆல் ஸ்டேட்டஸ், எல்லா நிலைகளுக்கும் பின்னால் இதுதான் ஆதரவு அளிக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ரொம்ப வெளிப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இம்மொபைல் பாசிவிட்டி, ஈவன் அன் இன்ஃபினிட் ஸ்டில்னஸ், எட்டர்னல் சைலன்ஸ். இந்த நிலை தான் வந்து ஒரு அறுதியான நிலையாக நாம் கருதுகின்றோம். இம்மொபைல் பாசிவிட்டி, ஈவன் அன் இன்ஃபினிட் ஸ்டில்னஸ் அண்ட் இட்டர்னல் சைலன்ஸ். இந்த நிலை வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு அறுதியான நிலைகளாக காணப்படுகின்றன. இந்த நிலைகளுக்கும் பின்னாடியும் இந்த சித் சக்தி இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த சித் சக்தி வந்து பின்னாடி இந்த தபஸ் ஃபோர்ஸ் இல்லாத நிலையே கிடையாது என்றுதான் பகவான் இந்த கருத்தை தான் பகவான் இங்கே விளக்குகின்றார். அது இல்லாத நிலையே கிடையாது, அதுதான் உண்மை. எஸ் மேடம். சார், நீங்க வந்து மனதை வெறுமையாக்கி தியானத்துலன்னு சொன்னதுக்கு அது வந்து யாருக்கு பாசிபிளா இருந்ததுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா உக்காந்தோம்னாலே வந்து மனசும் எங்கெல்லாமோ ஓடுறது, எங்கெல்லாமோ போயிட்டு வந்துடுறது. அது அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எப்படி மதர்கிட்ட வந்தது அப்படின்றது தெரியல எனக்கு. அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. 2வது வந்து மனசை வெறுமையாக்கினால்தான் அங்க வந்து உயர் சக்தி இறங்க முடியும்னு மதர் சொன்னது, அதுவும் புரிஞ்சது. அது ஸோ இந்த மனதை வெறுமையாக்குவதுன்றது வந்து அதுவே ஒரு தனிப்பட்ட கலையா நம்ம கொண்டு வரணும்.
அப்படி எப்படி மனசை வெறுமாக்கிட்டு தியானம் பண்றது அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார். இது இது இந்த 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 இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். இது எல்லாருக்குமே காமன் ப்ராப்ளம். இதுக்கு வந்து நிறைய இது குறித்து விளக்கங்கள் வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் கூறியுள்ளார்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா ஹியூமன் மைண்ட் ஆஸ் இட் இஸ் இவால்வ்டு, இந்த பரிணாம வளர்ச்சியில மனித மனம் இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய வேலையே என்ன அப்படின்னா சிந்திப்பதுதான். எண்ண ஓட்டங்கள் என்பது அதனுடைய இயற்கையான இயல்பு. அது வந்து என்ன பரிணாம வளர்ச்சியில நம்மளுடைய மனம் அந்த நிலையைத்தான் எட்டி உள்ளது. அதை நம்ம அதை டினை பண்ண முடியாது. இட் இஸ் அ ஃபேக்ட். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், நீங்க வந்து விலகி இருந்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த எண்ண ஓட்டத்தை வந்து நீங்க வந்து சப்ரஸ் பண்ணீங்கன்னா எகைன் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இதை அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா மெல்ல 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 அந்த சக்தியினுடைய அந்த எண்ண ஓட்டங்களினுடைய வலிமை வந்து குறைய ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறார். ஒரு 50 எண்ணம் ஓடிச்சு அப்படின்னா அது வந்து கம்மியாயிட்டே வரும். டோட்டலா சைலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான நிலை, எல்லாருக்கும் கிட்டாது. இருந்தாலும் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தாட்ஸ் வந்து அப்படியே அந்த கல்லுல ஒரு தண்ணியில வந்து கல் போட்டா எப்படி அலை அப்படியே மெல்ல 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 இருந்து தோண்டி தோண்டி மறைகின்றதோ அப்படியே அடங்கும் அப்படிங்கிறாரு. ஆனா அதே சமயம் நீங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த முயற்சியே உங்களுக்கு வந்து ஒரு எகைன் அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். ஜஸ்ட் அப்சர்வ் இட் அப்படிங்கிறாங்க. இது இந்த டெக்னிக் தான் மதர்ன்னு சொல்றாங்க, அன்னையும் சொல்றாங்க, ஸ்ரீ அரபிந்தவும் கூறுகின்றார்கள். ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் தாட்ஸ், டோன்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் அ தாட். அந்த எண்ணத்தை பின்தொடர்ந்து போகாதீங்க. அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்கு வந்து அப்படியே என்ன பகவான் ஒரு ஃபிகரேட்டிவா சொல்றாருன்னா அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நிறைய பறவைகள் அப்படியே கூட்டமா போகுது. அப்புறம் மெல்ல மெல்ல பறவைகள் அப்படியே 1-2 போக ஆரம்பிக்குது. அது போல அந்த எண்ணங்களினுடைய குறுக்கீடும் மெல்ல 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 குறைந்து விடும் அப்படிங்கிற இது பயிற்சியில் தான் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த அதாவது நமக்கு இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்து சாட்சியாக செயல்பட ஆரம்பித்து விடும். வெளியில வந்து எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த சாட்சியாக செயல்படும் அமைப்புடன் நம்ம வந்து தொடர்பு கொள்கின்றோம். அப்ப மெல்ல மெல்ல என்ன நடைபெறுகின்றது என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாட்சியாக செயல்படும் அமைப்புடன் நாம வந்து வலிமையாக நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அந்த எண்ணங்களினுடைய வலிமை மெல்ல மெல்ல குறைந்து விடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பிராக்டிக்கல் டிப்பா வந்து பகவானும் ஸ்ரீ அன்னையும் கூறியுள்ளார்கள். சார் லஞ்ச் டைம் ஆச்சு சார். வேற யாராவது படிக்கட்டும், ஏன்னா அது பெரிய பேராகிராஃபா இருக்கு. இட் மே டேக் மோர் தென் 1 hour. ஓகே ஓகே. நம்ம 12:30 முடிச்சுக்கலாம். நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ அதுக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நோ ப்ராப்ளம். ஓகே. உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? உங்களுக்கு எனக்கு வந்து இன்னொரு 20 minutes இருக்கலாம். ஓகே, அது வரைக்கும் நீங்க படிங்க. நம்ம 12:30 நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம இதை மைத்திரி மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க இப்ப எண்ணங்களை வந்து அப்சர்வ் பண்ணணும்னு பகவான் சொல்லியிருக்காருல்ல, அப்படின்னா எப்படி சார் அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸா கொடுக்க கூடாதா? ஜஸ்ட் அப்சர்விங் பாசிட்டிவ் இருக்கிறத 1, 2, 3, 4 எண்ணங்கள் வந்துட்டே இருக்குல்ல, ஜஸ்ட் அதை எப்படி நம்ம பார்த்துட்டு பேசாம இருக்கிறது? இல்ல, அந்த எண்ணங்களை வந்து பின்தொடர்ந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எண்ணம் தோன்றதுன்னு வச்சுங்களேன், அது தொடர்பாக இன்னொரு சிந்தனையும் நம்ம உருவாக்குவோம். அப்போ வந்து நம்ம அதை பின்தொடர்ந்து செல்லாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த எண்ணம் மறைந்து விடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெடிடேட் பண்றீங்க, நைட் என்ன குக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வருதுன்னு வச்சுக்க. நைட் என்ன குக் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன வருதுன்னா, நீங்க அந்த எண்ணத்தை பின்தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, ஓகே நைட் வந்து நம்ம ரைஸ் குக் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே என்ன ரைஸ்ல அதுக்கு அடுத்து என்ன வரும், அந்த ரைஸுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம சைட் டிஷ் என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் வரும். இது ஒவ்வொரு எண்ணத்தை தொடர்ச்சியாக வரும். வேற அந்த எண்ணம் வரும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணாம விட்டீங்கன்னா, அதை தொடர்ச்சியை நீங்க வந்து உண்டு பண்ணாம விட்டீங்கன்னா அந்த எண்ணம் மறந்து விடும். வேறொரு எண்ணம் வரும், அது வேற விஷயம்.
அந்த அந்த எண்ணத்தினுடைய ஒரு எண்ணத்தினுடைய சங்கிலி தொடர் போல இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெல்ல மெல்ல குறைந்து விடும், எண்ணத்தினுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி குறைந்து விடும் என்று கூறுகின்றார்கள். பட் இட் கேன் கம் பை பிராக்டிஸ் ஒன்லி, இட் கேன் கம் பை பிராக்டிஸ். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. படிக்கலாமா சார்? எஸ் மேடம். But still, it may be said, these are in the end two different things, and this is shown by the difference of opposite results. For a resort to passivity of Brahman leads to the cessation of this existence, and a resort to the active Brahman leads to its continuance. But here too, let us observe that this distinction arises by a movement of the individual soul from one poise to another, from the poise of Brahman consciousness in the world, where it is a fulcrum for the universal action, to or towards the poise of Brahman consciousness beyond the world, where it is a power for the withholding of energy from the universal action. Moreover, if it is by energy of tapas that the dispensing of force of being in the world action is accomplished, it is equally by the energy of tapas that the drawing back of that force of being is accomplished. Thank you. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். It may be said that activity and passivity are two different things, as they produce two different opposite results. Passivity of Brahman leads to cessation of this existence, and the activity of Brahman leads to its continuance. Here, the distinction arises by the movement of the individual soul from one poise to another. There is a movement from the poise of Brahman consciousness in the world towards the poise of Brahman consciousness beyond the world. In the former, it is a fulcrum of universal action, and in the latter, it is a power for the withholding of energy from the universal action. We must note that it is by energy of tapas that the dispensing of force of being in the world action is accomplished. It is equally by the energy of tapas that the drawing back, that is our withholding of that force of being is accomplished. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இங்கே பிரம்மனினுடைய இரண்டு நிலைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பாசிவ் ஸ்டேட் ஆஃப் பிரம்மன், அப்புறம் ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் பிரம்மன். இந்த ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் டே அத்வைத்திக் பிலாசபிஸ் அவங்கெல்லாம் ஒன்லி அந்த பாசிவ் ஸ்டேட் ஆஃப் பிரம்மன் அது ஒன்றுதான் உண்மை என்று அவர்கள் உரைத்தார்கள். டைனமிக் ஸ்டேட், ஆக்டிவ் ஸ்டேட் அவ்வாறு ஒன்று உண்டு என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரம்மன் என்றாலே அது இட் ஷுட் பி ஃபீச்சர்லெஸ், நிர்குணமாக இருக்க வேண்டும். அது சைலண்ட் அண்ட் ஸ்டேபிள், அது ஒரு வித்தவுட் எனி மூவ்மெண்ட், அக்ஷரா அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அத்வைத்திக் பிலாசபில சொன்னாங்க. பட் ரியல் ட்ரூத் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மன் கேன் டேக் டூ பாய்ஸஸ், இரண்டு விதமான நிலைப்பாடுகளையும் ஒரே சமயத்தில் எடுக்க முடியும். ஒரு சமயம் அது பாசிவாகவும் இருக்கும், ஒரு சமயம் அது ஆக்டிவாகவும் இருக்கும். ஆனால் ஒரு மேற்புறத்தில் பார்க்கும் பொழுது இது ரெண்டும் வெவ்வேறான விஷயம் என்று எண்ணலாம். எப்படி நிர்குண பிரம்மன் வேற, சகுண பிரம்மன் வேற என்று கூற முடியுமோ, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஒரே ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி என்பதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய இங்க கூறக்கூடிய, பகவான் எப்பொழுதுமே அதே உண்மையைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். There is only one omnipresent reality which is appearing in different status, அவ்வளவுதான். இங்க ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா அது பாசிவாக இருக்கின்றது. பாசிவிட்டி அப்படிங்க பார்க்கும் பொழுது அங்க எல்லாமே ஒரு ஸ்தம்பித்து போய் விடுகின்றது, செசேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதே போல ஆக்டிவ் பிரம்மன் அதனுடைய தொடர்ச்சியாக வெளிப்படுகின்றது.
இந்த இந்த டிஸ்டிங்ஷன் வந்து நாம் தான் ஏற்படுத்துகின்றோமே ஒழிய அந்த பிரம்மனிடம் அந்த டிஸ்டிங்ஷன் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். This distinction arises by a movement of the individual soul from one poise to another. ஒரு சமயம் நம்ம வந்து ஒருவருக்கு வந்து அந்த பிரம்மி கான்சியஸ்னஸ் இந்த வேர்ல்ட், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் பின்னால இருக்கக்கூடியது அந்த பிரம்மன் என்கின்ற அந்த உணர்வு நிலை. அதுதான் பிரம்மி கான்சியஸ்னஸ் இந்த வேர்ல்ட். அனைத்து பிரபஞ்ச இயக்கங்களுக்கும் பின்னால் இருப்பது அந்த பிரம்மி கான்சியஸ்னஸ், அந்த பிரம்மன் என்கின்ற உணர்வு நிலைதான். இந்த இது ஒரு நிலை. அடுத்தது பிரம்மி கான்சியஸ்னஸ் பியாண்ட் த வேர்ல்ட், இந்த டிரான்சென்டென்டல் ஸ்டேட்ல அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது. இங்க எப்படின்னா இந்த நிலையில வந்து எல்லா சக்தியும் தன்னுள்ளே அடக்கியவாறு இருக்கின்றது. Where it is a power for the withholding of energy from the universal action. எல்லா சக்தியையும் தன்னுள் அடக்கி கொண்டு செயல்படாத நிலையில் இருப்பது. இதனால்தான் வந்து நம்ம டிஸ்டிங்ஷன் அங்க காணப்படுகின்றதை ஒழிய இரண்டுமே, அதர்வைஸ் there is no distinction. பகவான் இங்க என்ன கோருகின்றார்? If it is by energy of tapas that the dispensing of force of being in the world action is accomplished. உலகத்துல வந்து செயல்படுகின்றோம், செயல்பாடு நடக்கின்றது. அந்த செயல்பாடு எவ்வாறு நடக்கின்றது? அந்த பரம்பொருளினுடைய சக்தி, சித் சக்தி, அதன் மூலமாகத்தான் எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. ஸோ அங்க சக்தியினுடைய செயல்பாடு நடைபெறுகின்றது. அதன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகின்றன. இது உண்மை. அதே சமயம் இது இந்த சக்தி முழுவதும் தன்னுள் சுருக்கி கொண்டு வெளிப்படுத்தாத வண்ணம் எல்லா சக்தியும் ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட நிலையில் வெளிப்படாத நிலையிலும் இங்க காணப்படுகின்றது. அதனால்தான் பகவான் இங்க என்ன அவ்வாறு கூறுகின்றார்? It is equally by the energy of tapas that the drawing back of that force of being is accomplished. இப்ப செயல்படும் நிலையில உலகத்திலுடைய செயல்பாடுகள் எல்லாம் எதன் மூலமாக சாதிக்கப்படுகின்றன? அந்த சித் சக்தியின் மூலமாக சாதிக்கப்படுகின்றன. அதே போல அந்த சக்தி செயல்படாமல் உள்வாங்கிய நிலையிலும் அந்த உள்வாங்கிய நிலை என்பது எதன் மூலமாக சாதிக்கப்படுகின்றது என்றால் அதே சக்தியின் மூலமாகத்தான் சாதிக்கப்படுகின்றது. இதற்கு வந்து உதாரணம் என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒருத்தர் கோபமாக நம்மிடம் பேசுகின்றார். நாம் அதற்கு ஒரு வழக்கமாக என்ன நடைபெறும் என்ன, ஒருத்தர் கோபமாக பேசினா நாமும் திருப்பி கோபமாக பேசுறோம். ஸோ அவர் கோபமாக பேசும்பொழுது அங்கேயும் ஒரு சக்தியினுடைய விரயம் காணப்படுகின்றது. நாமும் திரும்பி கோபமாக பேசும்பொழுது அங்கேயும் ஒரு சக்தியினுடைய விரயம் காணப்படுகின்றது. மாறாக ஒருவர் கோபமாக பேசும் பொழுது நாம் எந்த விதமான ரியாக்ஷனும் செய்யாம, எந்த விதமான விளைவும், எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லாமல் அசைவற்ற நிலையில் அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல மாபெரும் சக்தி உருவாகின்றது. அதற்கும் ஒரு மாபெரும் சக்தி தேவை. இதைத்தான் அன்னை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள். டு பி இம்மொபைல், டு பி சைலண்ட் இஸ் இட் செல்ஃப் அ ஃபோர்ஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். இதே கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். பிரம்மனினுடைய 2 நிலைகளை விளக்கும் பொழுது அது பிரபஞ்சத்தில் செயல்படுவதற்கு பின்னாலும் சக்தி இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தினுடைய செயல்களில் வெளிப்படாத நிலையில் இருக்கும் பொழுதும் அந்த சக்தி அதற்கு பின்னால் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It is equally by the energy of tapas that the drawing back of that force of being is accomplished. செயல்படாம இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய சக்தியெல்லாம் நான் செயல்படாம ரியாக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகின்றது, அதற்கு ஒரு வலிமை தேவைப்படுகின்றது. இதற்கு தான் ஸ்ரீ அன்னை மீண்டும் மீண்டும் அந்த சிங்கத்தை வந்து உதாரணம் கூறுவார்கள். சிங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அமைதியாக இருக்கும் பொழுது எதுவுமே ஒரு பாசிவாக இருக்கும். ஆனால் சமயம் வரும்பொழுது
ஒரு அதனுடைய இரையை கொல்வதற்காக தன்னுடைய சக்தி முழுவதையும் அது பிரயோகிக்க முடியும். அதனால அந்த அவ்வித சக்தியை தன்னுள் தேக்க வைத்துக் கொண்டு இருக்க முடியும். இந்த பிரம்மனினுடைய இந்த 2 நிலைகளை பகவான் இங்கு விளக்குகின்றார். ஒன்று செயல்படும் நிலை, செயல்படாத நிலை. செயல்படும் நிலைக்கு பின்னால் எவ்வாறு சித் சக்தி இருக்கின்றதோ அதே போல செயல்படாத நிலைக்கும் பின்னாலும் அந்த சித் சக்தி இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது மேடம், உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நான் படிச்சுட்டு போறேன். ஐ கேன் லிசன் டு யுவர் ஓகே எக்ஸ்பிளனேஷன். ஓகே 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 மேடம். ஓகே. The passive consciousness of Brahman and its active consciousness are not two different, conflicting, and incompatible things. They are the same consciousness, the same energy, at one end in the state of self-preservation, at the other cast into a motion of self-giving and self-deploying, like the stillness of a reservoir and the coursing of the canals which flow from it. In fact, behind every activity, there is and must be a passive power of being from which it arises, by which it is supported, which even we see in the end governs it from behind without being totally identified with it, in the sense at least of being itself all poured out into the action and indistinguishable from it. Such a self-exhausting identification is impossible, for no action, however vast, exhausts the original power from which it proceeds, leaving nothing behind it in reserve. Thank you, sir. Thank you. Explanation. சார் படிக்கட்டுங்களா? Yes, madam. The passive consciousness of Brahman and its active consciousness are not two different, conflicting, and incompatible things. They are the same consciousness, the same energy. At one end, it is in a state of self-reservation, and at the other end, it is thrown into a motion of self-giving and self-deploying. It is like the stillness of a reservoir and the coursing of the channels which flow from it. In fact, behind every activity, there is and must be a passive power of being from which it arises. It is supported by that power. In the end, it even governs the activity from behind without being totally identified with it. In a sense, it pours itself out into action and becomes indistinguishable from the action. We must note that such a self-exhausting identification is impossible because no action, however vast, exhausts the original power from which it arises, leaving nothing behind it in reserve. The Brahman is inexhaustible and infinite. Thank you, sir. Thank you, madam. Thank you. இது பகவானினுடைய அந்த அடிப்படையான பகவானினுடைய அந்த பூரண யோகத்தினுடைய அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, ஆல் லைஃப் இஸ் யோகா அப்படிங்கிறதும் சரி, எதுவுமே லைஃப்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் சரி, எல்லாமே எந்த உண்மையின் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, அந்த பாசிவ் ஸ்டேட் ஆக்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது வெவ்வேறானது கிடையாது. இரண்டுமே அந்த பரம்பொருளினுடைய அம்சம்தான். இரண்டு வெவ்வேறு அம்சங்கள் கிடையாது. ஒன்றுடன் ஒன்று முரண்பன் அம்சங்கள் கிடையாது. ஒன்றுடன் ஒன்று பொருந்தாத அம்சங்கள் கிடையாது. அதனால்தான் இங்க பகவானினுடைய பூரண யோகத்துல எதற்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால்,
வாழ்வில் உள்ள செயல்கள் அனைத்திற்கும் முக்கியத்துவம் தரப்படுகின்றது. வேலைக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. எல்லா விதமான செயல்களுக்கும் முக்கியத்துவம். எதுவுமே இங்க வந்து நத்திங் கேன் பி எக்ஸ்க்ளூடட். இங்க இல்ல ஒரு 1/2 hour 45 minutes நான் வந்து மெடிடேட் பண்ணுவேன், அதுதான் முக்கியம், அதுதான் வந்து நான் ரியல் யோக சாதனை, நான் வேலை செய்யும் பொழுதும் சரி மற்ற நேரங்களில் நான் யோகா சாதனை புரிவது சாத்தியமில்லை என்ற கருத்து இங்க கிடையவே, அந்த கான்செப்டே இங்க கிடையாது. என்ன காரணம் என்றால், இந்த பிரம்மனினுடைய நிலையை எவ்வாறு பார்க்கின்றோம்? ஒன்று பாசிவாக இருக்கின்றது, மற்றொரு நிலையில ஆக்டிவாக இருக்கின்றது. ரெண்டும் வெவ்வேறாக. பிரம்மனினுடைய நிலையே அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்க மாத்திரம் எப்படி தனியா இருக்க முடியும்? பிரம்மனினுடைய நிலையே பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு நிலைகளும் வந்து ஒன்றுடன் ஒன்று மாறுபட்ட நிலைகள் கிடையாது. ஒரே உணர்வு நிலையினுடைய வெவ்வேறு நிலைப்பாடுகள் தான் அது. சேம் கான்சியஸ்னஸ், சேம் எனர்ஜி, அவ்வளவுதான். நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். செயல்படாத நிலையில் இருக்கும் பொழுதும் அந்த அங்க எனர்ஜியினுடைய சக்தியினுடைய குவிப்பு காணப்படுகின்றது. செயல்படும் நிலையிலும் அங்க சக்தியினுடைய குவிப்பு காணப்படுகின்றது. ஆகையினால ஒரு நிலையில என்ன காணப்படுகின்றது? இட்ஸ் a ஸ்டேட் ஆஃப் செல்ஃப் ரெசர்வேஷன். எதுவும் செய்யாமல் குவித்துக் கொள்வது. மறுநிலையில என்னை பார்க்கின்றோம்? இயக்கங்களில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வது. இதுதான் வித்தியாசம். இதுக்கு பகவான் வந்து ஒரு அழகான உதாரணத்தை கூறுகின்றார். இங்க பெரிய வாட்டர் டேங்க் பார்க்கிறோம். வாட்டர் டேங்க்ல வந்து எந்த விதமான நீரோட்டமும் காணப்படுவது இல்லை. ஆனா அந்த வாட்டர் டேங்க்ல எந்த விதமான சக்தி என்று நம்ம படித்திருக்கின்றோம்? பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறோம். இந்த வாட்டர் டேங்க்ல அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு. அதே அந்த வாட்டர் டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் என்ன நடைபெறுகின்றது? அதை வந்து ஒரு சின்ன கால்வாய் வழியாக நம்ம வந்து திறந்து விடும் பொழுது மிக மிக விசையுடன் அது அங்கே அதிலிருந்து வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அப்படின்னா அந்த கால்வாயில ஓடக்கூடிய தண்ணீர்ல தான் சக்தியினுடைய பிரவாகம் காணப்படுகின்றது. சேமித்து வைக்கப்பட்ட நிலையில சக்தியினுடைய பிரவாகம் காணப்படுவதில்லை என்று கூற முடியாது. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். எப்படி இந்த ஸ்டில்னஸ் ஆஃப் ரிசர்வாயர் அண்ட் த கோர்சிங் ஆஃப் த சேனல்ஸ் which flow from it என்று பகவான் ஒரு அழகான உதாரணத்தை கூறுகின்றார். ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அதற்கு பின்னால சக்தி இருந்தாக வேண்டும். It must be a passive power from which it arises. அந்த சக்தி தான் ஒரு செயல்பாட்டிற்கு பின்னால் இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லா செயல்பாட்டிற்கு பின்னாலே அந்த பரம்பரையினுடைய சக்தி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு செயலையும் அதுதான் வழிநடத்துகின்றது என்பதையும் பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயம் அந்த சக்தி அந்த செயல்பாடுகளுடன் முற்றிலுமாக அந்த செயல்பாடுகளில் முற்றிலுமாக தன்னை இழப்பது இல்லை. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா செயல்பாடுகளின் மூலமாகவும் இந்த இறைவனின் சக்தி செயல்படுகின்றது, பரம்பொருளினுடைய சக்தி செயல்படுகின்றது. அதே சமயம் செயல்களில் தன்னை முழுவதுமாக அந்த சக்தி தன்னை இழப்பது இல்லை. பார்க்கும் பொழுது அந்த சக்தியும் அந்த செயல்பாடும் இரண்டர கலந்து காணப்படுவது போல தோற்றத்தில் காணப்படும். செயல்பாடும் அந்த சக்தியும் இரண்டர கலந்து இருப்பது போல தோன்றினாலும் கூட அந்த சக்தியினுடன் முழுவதுமாக அது தன்னை அடையாளம் கண்டிருப்பது இல்லை. இதைத்தான் பகவான் என்ன கோருகின்றார்? ஏன்னா பிரம்மனினுடைய சக்தி என்பது இன்ஃபினிட். அது எவ்வளவுதான் அதிலிருந்து செயல்பாடுகள் வந்து வெளிப்பட்டாலும் ஸ்டில் அந்த சக்தி வந்து இன்னும் நிறைய இருக்கும், எடுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். அது இதைத்தான் பகவான் செல்ஃப் எக்ஸாஸ்டிங் ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கிறார். செல்ஃப் எக்ஸாஸ்டிங் என்ன அர்த்தம்? முழுவதுமா நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட சக்தியை ஃபுல்லா செலவழிக்கிறது. அது மாதிரி செலவழிச்சு அது வந்து வெளிப்படுத்துறது கிடையாது. எவ்வளவுதான் செலவழிச்சாலும் அதுல இருந்து இன்னும் சக்தி இருக்கும். இதைத்தான் பகவான் மிகவும் அழகாக கூறுகின்றார். such a self-exhausting identification is impossible அப்படிங்கிறார். அது மாதிரி முடியாது. ஏன்னா பரம்பொருளுடைய சக்திக்கு ஏது அளவு? For no action, however vast, exhausts the original power from which it proceeds அப்படிங்கிறார்.
எந்த செயல்பாடும் சரி, என்னதான் பிரம்மாண்டமான நிலையில் இருந்தாலும் சரி, அது அந்த பரம்பொருளினுடைய சக்தியை முழுவதுமாக செலவழிக்கும் வகையில் அது இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். However was exhausts the original power from which it proceeds, leaving nothing behind it in reserve என்று கூறுகின்றார். ஏன்னா பரம்பொருளினுடைய சக்தி வந்து வெறும் செயல்பாடுகள் எல்லாம் பண்ணாலும் ஸ்டில் இந்த சக்தி இருக்கும். அதனால இங்க என்ன பார்க்கின்றோம் என்றால், எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாலே அந்த சக்தியினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்றோம். இங்க இன்னொரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பகவான் வந்து 1 minute. பகவானுடைய கலெக்டட் போயம்ஸ், கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோல வால்யூம் 2 கலெக்டட் போயம்ஸ்ல ஒரு போயம் வந்து பகவான் எழுதியிருக்கிறார். ஹூ அப்படின்னு பகவான் எழுதியிருக்கிறார், யார் அப்படிங்கிற ஒரு கருத்துல எழுதியிருக்கிறார். எல்லாத்துக்கு பின்னாடி அந்த பரம்பொருள் இருக்கின்றார் என்கின்ற கருத்தை கோருகின்றார். என்ன கோருகின்றார்? In the blue of the sky, in the green of the forest, whose is the hand that has painted the glow? ரொம்ப எளிமையான ஆங்கிலம் தான், ஸோ அதுக்கு தமிழ்ல விளக்கம் தேவையில்லை. When the winds were asleep in the womb of the ether, who was it roused them and bade them to blow? காற்று எது அடிக்க செய்வது யார்? அப்புறம் he is lost in the heart in the cavern of nature. இயற்கையினுடைய இதயத்தின் ஆழத்தில் அந்த சக்தி தான் இருக்கின்றது. He is found in the brain where he builds up the thought. எந்த மூளையில் வந்து எண்ணங்கள் ஒதுக்கின்றனவோ அங்கேயும் அந்த பரம்பொருள் தான் இருக்கின்றான். In the pattern and bloom of the flowers he is woven. இந்த மலர்களினுடைய மலர்ச்சியிலும் சரி, பூத்து குலுங்குவதிலும் அதற்கு பின்னாலும் அந்த இறைவன் தான் இருக்கின்றான். In the luminous net of the stars he is caught. அடுத்தது பகவான் ரொம்ப அழகாக கூறுகின்றார். இங்கதான் நம்ம பார்க்கணும். In the strength of a man, in the beauty of woman, in the laugh of a boy, in the blush of a girl. இது எல்லாத்துலயும் வந்து அந்த பரம்பொருள் தான் இருக்கின்றான். அப்புறம் இந்த 2 வரிகள் தான் ரொம்ப முக்கியம், நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப மிகவும் பொருத்தமான சம்பந்தப்பட்ட வரிகள். The hand that sent Jupiter spinning through heaven. The hand that sent Jupiter spinning through heaven spends all its cunning to fashion a curl. இப்போ அந்த இந்த பிரபஞ்சத்துல ஜூபிட்டர் போன்ற ஒரு கோளத்தை வந்து உருவாக்கி அந்த மண்டலத்தில் இருக்க செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு சக்தியினுடைய பிரயோகம் தேவைப்படும். அதுவும் அந்த பரம்பொருளினுடைய சக்தி தான். அதே போல ஒரு சின்ன மயிர் முடியினுடைய அந்த கேர்ள், அந்த வளைவு, அதை உருவாக்குவதற்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாபெரும் சக்தி தேவைப்படுகின்றது. The hand that sent Jupiter spinning through heaven spends all its cunning to fashion a curl. முடியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன வளைவை உண்டாக்குவதற்கும் மாபெரும் சக்தி தேவைப்படுகின்றது. எல்லாமே ஒரே சக்தி தான். இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம லைஃப் டிவைன்லயும் பார்த்திருக்கோம். எப்படின்னா ஒரு என்டையர் சோலார் சிஸ்டம், இந்த சூரிய மண்டலத்தை உருவாக்குவதற்கு என்ன சக்தி தேவைப்படுகின்றதோ அதே சக்தி தான் வந்து ஒரு எறும்பு புற்று, ஆன்ட்ஹீல், அதை உருவாக்குவதற்கும் தேவைப்படுகின்றது. அதனால இங்க வந்து குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, எல்லாத்துக்கும் பின்னாலேயே அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இந்த லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம அடுத்த செஷன்ல பாத்துக்கலாமா? நம்ம ஒரே ஒரு பேராகிராஃப் தான், இல்ல முடிச்சிடலாமா? அதை ஓகே சார், அடுத்த வாரம் பாத்துக்கலாம் சார், ப்ளீஸ் சார். ஷூர். அடுத்த வாரம் பாத்துக்கலாம் நம்ம. வில் கன்க்ளூட் இட். அதே கருத்து சாவித்திரிலையும் சொல்லப்பட்டிருக்கு சார். ஒரு ஆன்டில உருவாக்குறதுக்கு தேவைதான் வந்து கோலங்களை உருவாக்குறதுக்கும் போடும். கோலங்களை உருவாக்குறது
அது அப்படின்னு அதுலயும் வரும். சாவித்திரிலையும் வரும். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதர்வைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். எஸ் மேடம். சார், இந்த பகவானோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், எஸ் அதுல மேடம். வந்து ஒரு இந்த சைலன்சிங் ஆஃப் மைண்ட் பத்தி ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்கு. அது இப்ப படிக்கலாமா சார், இல்ல நெக்ஸ்ட் வீக் படிக்கலாம்? படிங்க 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 படிங்க. It was my great debt to Lele that he showed me this. Sit in meditation, he said, but do not think. Look only at your mind. You will see thoughts coming into it. Before they can enter through this away from your mind, till your mind is capable of entire silence. I had never heard before of thoughts coming visibly into the mind from outside, but I did not think either of questioning the truth or the possibility. I simply sat down and did it. In a moment, my mind became silent as a windless air on a high mountain summit, and then I saw one thought and then another coming in a concrete way from outside. I flung them away before they could enter and take hold of the brain, and in 3 days I was free. From that moment, in principle, the mental being in me became a free intelligence, a universal mind, not limited to the narrow circle of personal thought as a laborer in a thought factory, but a receiver of knowledge from all the 100 realms of being and free to choose what it willed in this vast sight empire and thought empire. Sit down, I was told. Look, and you will see that your thoughts come into you from outside. Before they enter, fling them back. I sat down and looked and saw to my astonishment that it was so. I saw and felt concretely the thought approaching as if to enter through or above the head, and was able to push it back concretely before it came inside. In 3 days, really in one, my mind became full of an eternal silence. It is still there. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Thank you, ரொம்ப sir. அற்புதமா இருக்குது. பகவானுடைய அனுபவத்தை கேட்கும் பொழுது மிகவும் அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you, We can sir. close Thank the you all. we can close the session. Thank you. Sir, excuse me, sir. Yes sir. Yes sir. Yes sir. இல்ல, immediate objection I will not raise. 2 clarification கேட்கணும். கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். இல்ல, டைம் இதாயிடுச்சு. பரவாயில்லையா? பரவாயில்ல, கேட்கலாம். நோ ப்ராப்ளம். ஒண்ணு வந்து இப்ப இந்த ஆக்டிவ் பிரம்மன்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் சக்தின்னு சொல்றோமே, அதேதானா? சக்தி வந்து ஆக்டிவ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த சக்தி வந்து ஆக்டிவ் பிரம்மன் அண்ட் இன்ஆக்டிவ் பிரம்மன் இது ரெண்டுக்கு பின்னாடி இருக்கு. அதுதான் சொல்ற வர்றாரு. ஆக்டிவ் பிரம்மன் சக்தி அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் பிரம்மன் சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. there is சக்தி பிஹைண்ட் இந்த ஆக்டிவ் பிரம்மன் அண்ட் இன்ஆக்டிவ் பிரம்மன் அப்படிங்கிறது 2 பாய்ஸஸ் ஆஃப் த டிவைன், 2 பாய்ஸஸ் ஆஃப் சச்சிதானந்தம் ஆர் பிரம்மன். இந்த 2 பாய்ஸஸ்க்கு பின்னாடியும் இந்த சித் சக்தி இருக்கு. சித் சக்தியில எல்லாமே குவிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது, ரெடி டு ஆக்ட். இட்ஸ் ஆல் எல்லாமே வித்ட்ரான்ஸ் வித்ஹெல்டு ஸ்டேட்ல இருக்கு. இங்க வந்து இங்க வந்து அது வந்து செயல்படும் நிலையில இருக்கின்றது. ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு பேராகிராஃப் 8ல ஓப்பனிங் சென்டென்ஸ் படிக்கிறேன். பேராகிராஃப் 8ல படிங்க சார். பட் ஸ்டில் இட் மே பி செட் these are in the end 2 different things, and this is shown by a difference of opposite results. For a resort to the passivity of Brahman leads to the cessation of this existence, and a resort to the active Brahman leads to its continuance. இது இந்த cessation of this existence to its continuance-ங்கிறது வந்து அந்த நீங்க சொல்ற அந்த சித் சக்தி தானா? அந்த பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் கொடுக்குறாரு பேராகிராஃப் 7ல. அதைத்தான் இங்க எப்படி மென்ஷன் பண்றாரா? cessation of this existence, passivity of Brahman வந்து it leads to cessation of this existence. அது வந்து active Brahman leads to its continuance அப்படிங்கிறாரு. அது வந்து அதுதானா? அந்த பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் சித் சக்திங்க இல்லையா, அதுதானா அது? ஆமா, அதாவது
எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அதாவது ஒரு இந்த பிரம்மனினுடைய அந்த பாசிவ் ஸ்டேட்ல வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், there is no அங்கேருந்து வெளியில எதுவுமே வர்றதில்லை. nothing is coming out of that state. அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், there is a cessation of this existence. இருப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடுகின்றது. ஆக்டிவ் பிரம்மன்ல வந்து லீட்ஸ் டு இஸ் கண்டினியூவன்ஸ்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்பது தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதனால இது வந்து விளைவு, திஸ் இஸ் a ரிசல்ட். அதனால இது ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் பகவான். சார் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இல்லாம இருக்க முடியும் சார்? புரியல எனக்கு. எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது எப்படி இல்லாம இருக்க முடியும்? செசேஷன் ஆஃப் அதையா சொல்றாரு? இல்ல, ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ நம்பர் 1, இந்த எல்லா விதமான இருப்புகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பின்னால வந்து there is a concentration of energy of consciousness அப்படிங்கிறார். It is that sustains all creation, all action and kinesis. அதே போல எல்லா விதமான அந்த நிலைக்கு அதாவது இங்க எல்லாமே கிரியேஷன், ஆக்ஷன், கைனசிஸ்னா மூவ்மெண்ட். இந்த நிலைக்கு பின்னாலேயும் அந்த சக்தி தான் வந்து பின்னிருந்து இயக்குகின்றது. இது 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 நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இதற்கு மாறான நிலையும் இருக்கின்றது. அது என்ன மாறான நிலை? எந்த விதமான ஒரு இயக்கமும் இல்லாத அசைவற்ற நிலை, இம்மொபைல் பாசிவிட்டி, இன்ஃபினிட் ஸ்டில்னஸ், இட்டர்னல் சைலன்ஸ். இது வந்து பிரம்மனினுடைய ஆதி நிலைன்னு வச்சுக்கலாம் இல்லையா? பிரம்மனினுடைய ஆதி நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். த மோஸ்ட் இம்மொபைல் பாசிவிட்டி, ஈவன் அண்ட் இன்ஃபினிட் ஸ்டில்னஸ் அண்ட் எட்டர்னல் சைலன்ஸ். இங்கேயும் அந்த சித் சக்தி செயல்படுகின்றது. இங்கேயும் அந்த சித் சக்தி இல்லாமல் போய்விடுவது இல்லை. இது வந்து ஃபேக்ட். ஸோ இது ரெண்டு நிலைக்கு பின்னாடி அந்த சித் சக்தி இருக்கின்றது. ஆனா இது வந்து நம்ம மேம்போக்காக பார்க்கும்போது இது ரெண்டும் வெவ்வேறு நிலைகளாக காணப்படுகின்றது. ஒரு பக்கம் ஆக்டிவிட்டி இருக்கு, ஒரு பக்கம் சிருஷ்டி இருக்கு. இன்னொரு பக்கம் எதுவுமே இல்லை, சிருஷ்டி கிடையாது. இன்னொரு பக்கம் சிருஷ்டி கிடையாது, இம்மொபைலா இருக்கு, சைலண்டா இருக்கு. ரெண்டும் வெவ்வேறான நிலைகள் இல்லையா? அப்படின்னா இதற்கு இந்த செயல்படும் நிலைக்கு பின்னால்தானே சக்தி இருக்கு. அந்த நிலைக்கு பின்னாலே சக்தி இல்லை, சக்தி இருக்கு என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஏன்னா ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? ஒரு இதுல வந்து சிருஷ்டி இருக்கு, இன்னொரு இதுல எதுவுமே வர்றதில்லை. பட் ஸ்டில் இட் மே பி செட் தீஸ் ஆர் இன் த எண்ட் டூ டிஃபரண்ட் திங்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஷோன் பை தர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ரிசல்ட்ஸ். ஏன்னா ரிசல்ட் வந்து ஆப்போசிட்ஸா வருது. இப்ப பிரம்மன் வந்து செயல்படாத நிலையில இருக்கும் பொழுது எதுவுமே அதிலிருந்து சிருஷ்டி உருவாகுவது இல்லை. செயல்படும் நிலையில இருக்கும் பொழுது சிருஷ்டி உருவாகின்றது. இதுதான் விளைவு. அதனால என்ன ஒரு எதிரான நிலை, எதிர்மறையான எண்ணம் தோன்றுகின்றது என்றால் அது வேறு இது வேறு என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது. ஆனா இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? அது நம்ம அப்படி பார்க்கறதுனாலதான் அப்படி இருக்கு அப்படிங்கிறார். இண்டிவிஜுவல் சோல் வந்து இரண்டு நிலைகளை எடுக்கிறதுனாலதான் நம்ம இந்த உலகம் என்கின்ற பொருளை வந்து நம்ம எப்படி பார்க்கின்றோம்? எல்லாமே இந்த பிரம்மிக் கான்சியஸ்னஸா பார்க்கிறோம், எல்லாமே இந்த சிருஷ்டியா நம்ம பார்க்கின்றோம். அதே சமயம் அந்த பிரம்மிக் கான்சியஸ்னஸ் பியாண்ட் த வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, அத்வைத்திக் பிலாசபில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்வைத்திக் பிலாசபில வந்து பிரம்மனுடைய ஒரிஜினல் நிலை தான் வந்து உண்மையான நிலை. இன்ஆக்டிவாக இருப்பது, சைலண்ட் அண்ட் பிரம்மன். அந்த இடத்துல எதுவுமே ஆக்ஷனே கிடையாது. இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாமே வந்து இட் இஸ் நாட் ரியல் பிகாஸ் இட் இஸ் அ மாயா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து இந்த எல்லாமே வந்து இந்த பிரம்மன் வந்து ஒரே நிலையில் தான் இருக்க முடியும். இட் cannot பி ஆக்டிவா இருக்கு. எல்லாமே அந்த பேசிவா இருக்கிற ஸ்டேட் ஒன்றுதான் உண்மை.
அப்படிங்கிறது தான் அத்வைத்திக் பிலாசபி. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இங்க வந்து அந்த பாசிவ் ஸ்டேட் எப்ப அதுதான் உண்மை, ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கிறது உண்மை இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மனினுடைய ஆதி நிலை எதுன்னா பாசிவிட்டி அப்படிங்கிறாங்க. இது பகவான் என்ன கூறுகின்றார், இங்க வந்து நம்ம வந்து இந்த பிரம்மனினுடைய இரண்டு நிலைகளை எதிரெதிராக கூறுவது நாம் பார்ப்பது என்னன்னா, நம்முடைய பார்வையில் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறார். இண்டிவிஜுவல் சோல் வந்து இரண்டு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்கின்றது. ஒரு நிலைப்பாட்டில் எப்படி பார்க்கின்றது என்றால், பிரம்மன் கான்சியஸ்னஸ் இன் த வேர்ல்ட். அங்கே அனைத்து செயல்பாடுகளுக்கும் பின்னாடி இந்த பிரம்மனினுடைய இதை வந்து ஒரு மையமாக வைத்துக் கொண்டு பார்க்கின்றது. அப்புறம் இன்னொரு நிலையை வந்து எப்படி பார்க்கின்றது என்றால், பிரம்மிக் கான்சியஸ்னஸ் பியாண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு பார்க்கின்றது. உண்மையிலே அப்படி கிடையாது. there is only one Brahmic consciousness in the world and beyond the world. there is only one consciousness, only one voice தான் அது. நம்ம வந்து அது மாதிரி பார்க்கறதுனால என்ன பார்க்கிறோம், ஆக்டிவா இருக்கிற பின்னாடி தான் பிரம்மனுடைய இது இருக்கும், பாசிவா இருக்கிறதுல வந்து இது ரெண்டு வெவ்வேறு எதிரெதிரான நிலைகள் என்று பார்க்கின்றோம். அது நம்முடைய பார்வையினால் அப்படி வருகின்றது அப்படிங்கிறார் பகவான். அது கிளியரா இருக்கு சார். ஆனா இந்த செசேஷன் அண்ட் கண்டினியூஸ் கேட்டேன் நான் சிவராஜ் சார். ஆனா இப்போ நம்ம அடுத்த செஷன்ல பாத்துக்கலாம் சார். Okay, I'll explain in the next session number. Okay sir. Thank you. ஏன்னா எல்லாருக்கும் லஞ்சுக்கு லேட் ஆயிடும். We will explain in the next session. Long. Yes, thank you. We'll close. Thank you.